இந்த செய்தியில் கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். கடவுள் ஒரு மனிதனிடம் வந்து ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது அந்த மனிதன் எப்போதுமே அதற்கு பலனாக கடவுள் எனக்கு என்ன தருவார், எனக்கு அதனால் என்ன லாபம், எனக்கு அதனால் என்ன பயன், அதனால் எனக்கு என்ன ஆதாயம் என்று தான் எப்பொழுதுமே பார்ப்பான். இது கடவுளுக்கு நன்றாக தெரியும். எனவே அவர் ஆபிரகாமிடம் வந்தபோது ஆசீர்வாதங்களோடு வந்தார். ஆபிரகாமிடம் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் வித்தை, உன் பிள்ளைகளை, உன் சந்ததியையும் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய இனமாக்குவேன், உன்னை பெரிய நாடாக்குவேன், உன் மூலமாக இவ்வுலகத்தில் உள்ள மற்ற நாடுகளெல்லாம் மக்கள் இனங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன்னிலிருந்து அரசர்கள் தோன்றுவார்கள் என்ற ஆசீர்வாதங்களோடு கூட கடவுள் ஆபிரகாமிடம் வந்தார். இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் அவர் வாக்குறுதியாக, ஆணையாக, சத்தியமாக ஆபிரகாமிடம் சொன்னார். இது எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னொரு பெரிய ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டார். அது என்னவென்றால், நான் உனக்கு ஒரு நாட்டை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், அந்த நாட்டையும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். அந்த நாடுதான் அன்றைய கானான் நாடு, இன்றைய இஸ்ரேல் நாடு. அன்றைய கானான் நாடுதான் இன்றைய இஸ்ரேல் நாடு. இதை ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்களித்தார், கொடுத்தார். அது நிரந்தரமாக ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கொடுக்கப்பட்டது. எனவே அதை வேறு யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆபிரகாமின் சந்ததி மட்டும்தான் கானானிலே குடியிருக்க முடியும், இஸ்ரேலிலே குடியிருக்க முடியும். இப்படியாக மகா பெரிய ஆசீர்வாதங்களோடு கடவுள் ஆபிரகாமிடம் வந்தார். அவரை சொன்னால், நீ உன் தந்தையையும் தகப்பனையும் உன் இனஜன பந்துக்களையும் விட்டுவிட்டு, அவருடைய விக்கிரக ஆராதனையை விட்டுவிட்டு, பொய்யான தெய்வங்களை கும்பிடுவதை விட்டுவிட்டு, மெய்யான கடவுளாகிய நான் சொல்வதை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தால், நான் இப்போது சொன்ன ஆசீர்வாதங்களை, அதாவது உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய இனமாக்குவேன், உன்னிலிருந்து அரசர்கள் தோன்றுவார்கள், உன் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் எல்லா இன மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நீயும் உன் சந்ததியும் குடியிருப்பதற்கு நான் உனக்கு கானான் தேசம் என்று, நாடு என்று சொல்லக்கூடிய பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு நாட்டை உனக்கு தருவேன் என்று மாபெரும் ஆசீர்வாதங்களோடு கடவுள் ஆபிரகாமை அழைத்தார். என்னே ஆசீர்வாதங்கள், என்னே கடவுள். ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.